இன்றைக்கும் இந்த நாளில் அவங்களை பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அவருடைய வார்த்தை நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறது. நல்ல வழியில் நம்மளை நடத்தி செல்கிறது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் நாம் செய்யும் பொழுது நம் நன்மைகளை பார்ப்போம், நல்ல வழியில் நடந்து கொண்டே இருப்போம். நல்ல தேவன் நமக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் எப்படி படிக்கிறோம்? தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். ஆபிரகாமுடைய தகப்பன் தேராக என்ன பண்றார்? அவனுடைய மகன், மருமகள், தன்னுடைய பேரன் எல்லாரையும் கூட்டிட்டு கல்தேயருடைய தேசத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு பயணத்தை துவங்குகிறார்கள். ஆனால் ஆரான் என்ற இடத்துல வந்த உடனே அங்கேயே இருந்து விட்டார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய தேவன் தேராகுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். கானான் தேசம், வாக்குத்தத்தம் தேசத்துக்கு போய் அடைவதற்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். அவர்கள் அந்த பயணத்தை துவங்கினார்கள். அந்த பயணத்தில் தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேராகு ஆரான் என்ற இடத்துல வந்தோடனே அங்கே செட்டில் ஆயிட்டார், அங்கேயே தங்கி விட்டார், தொடர்ந்து செல்லவில்லை. ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்றாருன்னா, தேராக போல ஆரான்ல நாம் இருந்து விடக்கூடாது, நாம் தொடர்ந்து இறுதி வரை செல்ல வேண்டும். காட்ஸ் ப்ராமிஸ்ட் லேண்ட் என்னவோ அது வரைக்கும் நம்ம தொடர்ந்து செல்ல வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்குற காரியங்களை அதை கேட்கும் பொழுது அதனுடைய துவக்கம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப உற்சாகமாக இருக்கும். ரொம்ப எக்ஸைட்டடாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுகிற காரியத்தை செய்யும் பொழுது, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நடக்கும் பொழுது, ஒரு புதிய துவக்கம், புதிய வழியில் நடக்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். பட் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் டைம் நம்ம அப்படியே நடந்து கொண்டே நம்ம பிரயாணத்தில் போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு பாயிண்ட் வந்தோடனே கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆனோடனே, கம்ஃபர்ட் ஜோன் நம்மளுக்கு கிடைச்சோடனே என்ன பண்ணுவோம்னா அங்கே செட்டில் ஆகிடுவோம். பட் ஆண்டவர் அங்கே எங்கேயும் செட்டில் ஆவதற்காக நம்மளை அழைக்கவில்லை. தொடர்ந்து இறுதி வரைக்கும் அவருடைய வாக்குத்தத்தத்தை நோக்கி போயிட்டே இருக்கணும். அப்போ தான் தேவன் வழிகளெல்லாம் அவருடைய அதிசயங்களை, அற்புதங்களை நாம் பார்க்கும்படி செய்வார் அப்படின்றது அவருடைய நோக்கம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கும் நிறைய இடங்களில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, கம்ஃபர்ட் ஜோன் கிடைச்சோடனே, நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப சௌகரியமான ஒரு நிலைமை நம்மளுக்கு அடைந்த உடனே அங்கே நம்ம செட்டில் ஆயிடுவோம். திரும்ப நம்ம பர்சியூ பண்ண மாட்டோம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை முழுமையாக போய் அடைய மாட்டோம். God is telling you today, finish what you have started. நீங்கள் துவங்கினதை நீங்கள் இறுதி வரைக்கும் போய் முடிக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சில நேரங்களில் நம்ம துவங்கி இருப்போம், பாதியிலே நிறுத்தி இருப்போம். ஒன்றா அங்கே சவால்களை பார்த்துருப்போம், இல்லைன்னா சௌகரியத்தை பார்த்துருப்போம். either we would have seen challenges or we would have seen a comfort zone. But finish what you have started. ஆனால் துவங்கினதை முடியுங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அப்படித்தான். அந்த வாக்குத்தத்த தேசம், வாக்குத்தத்த நிலையை போய் அடைய வரைக்கும் நம்ம தொடர்ந்து அவருடைய வார்த்தையை பின்பற்றி அவர் சொல்லுகிற வழியில் நடந்து கொண்டே இருக்கணும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இறுதி வரை செல்லும்படிக்கு ஆயத்தமாகணும். அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அந்த வில்லிங்னஸ், அந்த ஆயத்தம், அந்த அர்ப்பணிப்பு நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சில நேரங்களில் நம்ம கம்ஃபர்ட்டாக இருந்திருப்போம், இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு சில சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். பட் அங்கேயே நம்ம தங்கி விடக்கூடாது, அங்கேயே இருந்து விடக்கூடாது. ஆபிரகாமை போல தேவனுடைய சத்தத்தை கேட்டு அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு, அந்த நிலைக்கு போகும்படிக்கு ஆயத்தமாகி புறப்பட்டு போய்கொண்டே இருக்கணும். வழிகளெல்லாம் தேவன் நம்மளுக்கு உதவி செஞ்சுட்டே இருப்பார், அற்புதம் செஞ்சுட்டே இருப்பார். ஸோ இன்றைக்கும் உங்கள் வழிகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும், பாடுகளாக இருந்தாலும், அழைத்தவர் தேவன். அவர் இறுதி வரையும் உங்களை நடத்தி செல்ல போதுமானவர், வல்லவராக இருக்கிறார். அவரை நம்பி உங்களுடைய பிரயாணத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். இருந்து விடாதீர்கள், இறுதி வரை செல்லுங்கள். அதுதான் தேவன் இன்றைக்கு நம்மளுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கும் நம் இறுதி வரை செல்லுவதற்கு அந்த பிரயாணத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மளை நன்மையினால் நிறைத்து வழி நடத்துவார். இந்த நாள் நம்மளுக்கு கிடைச்சதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.